இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய துதி ஆராதனையில் பங்கு பெறும் அனைவருக்கும் கலிடைக்குறிச்சி CSI கிறிஸ்துநாதர் ஆலய பாடகர் குழு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கீதம் 102 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து என்று. நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று இயேசு போதிக்கிறார். ஆம், இன்று நாம் ஒவ்வொருவரும் இந்த துதி ஆராதனையிலே பங்கு பெற தேவனாலே இங்கு கூடியிருக்கிறோம். ஒரு விசை கூட ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா, அருமையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞாயிறு காலை ஆராதனையிலே, இந்த துதி வேலையிலே உம்மை நோக்கி பார்க்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, பாடகர் குழுவாக நாங்கள் இந்த துதி ஆராதனையை ஏறெடுக்க இருக்கிறோம். உடைய நாம மாத்திரம் ஆண்டவரே இங்கே மகிமைப்படுவதாக. நாங்கள் அல்ல சுவாமி, நாங்கள் ஒன்றும் மேன்மை பாராட்டிக்கொள்ள ஒன்றும் அல்ல ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம். தேவன் தாமே அப்பா இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமே ஜெபங்களுமே, ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஆம், நம்முடைய ஆண்டவர் துதி ஸ்தோத்திரங்களுக்கு பிரியப்படுகிறவர். சங்கீதக்காரன் இப்படியாக எழுதியிருக்கிறார் 18:3, துதிக்கு பாத்திரர் அவர் ஒருவரே என்று. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று. நாம் துதிக்க துதிக்க நம்மளுடைய கட்டுகள் எல்லாம், தடைகள் எல்லாம் உடைந்து போகும். 2 நாளாகமம் 20:22 இவ்வாறாக சொல்கிறது, அவர்கள் பாடி துதி செய்து தொடங்கின போது ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று. சங்கீதக்காரன் 34:1 சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும் என்று. கேருபீன்கள், சேராபீன்கள், தூதர் சேனைகள் யாவும் நம்முடைய ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கின்றன. சங்கீதம் 156 இப்படியாக நம்ம வாசிக்கிறோம், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, அல்லேலூயா. ஆம், நாமும் இணைந்து கர்த்தரை துதிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடல்களை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம் தேவனை. இன்று நாம் ஒரு சில பாடல்களை பாடி இந்த துதி ஆராதனையில் தேவனை மகிமைப்படுத்த இருக்கிறோம். முதலாவதாக ஒரு பழைய பாடல், இயேசுராஜனின் திருவடிக்கு என்ற பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடலில் ஏசாயா 43:5 சொல்லியிருக்கிறபடி, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதே போல், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று. இந்த பாடல்களில் வருகிற இந்த வரிகளை அர்த்தத்தை உணர்ந்தவர்களாய் நாம் இந்த பாடல்களை பாடுவோம். முதலாவது இயேசுராஜனின் திருவாடிக்கு நாம் எல்லாரும் இணைந்து பாடுவோம். சரீரத்தை படைக்கிறேன், சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலர்
இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் 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 என்று நாம் பாடணும். ஆம், இந்த பாடல்களில் ஆண்டவர் பயம் நீக்கும் துணையாய் இருக்கிறார் என்று நாம் பாடணும். ஏழையை ஆற்றி தேற்றுகிறவர் காப்பவர் என்று பாடணும். ஆவி ஆத்மா சரீரத்தை படைக்கிறேன் என்று பாடணும். நாம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் ஆண்டவருக்கே படைப்போம். இப்பொழுது கூட இரண்டாவதாக ஒரு பாடலை பாட இருக்கிறோம். எந்தன் ஜெபவேளை உமை தேடி வந்தேன் என்ற பாடல். ஜெபம் என்பது நாம் ஆண்டவரோடு கொண்டிருக்கும் உயிருள்ள ஒரு உறவாகும். ஜெபத்தின் மூலம் அவரை நாம் தேடவும் அவருடைய சித்தத்தை அறியவுமே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம் இந்த பாடல்களை உணர்ந்து இந்த பாடலை உணர்ந்து நாம் பாட ஒவ்வொருவரையும் அழைக்கிறோம். லூக்கா 18:1 இப்படியாக எழுதியிருக்கிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று. ஆம், நம் வாழ்க்கையில் நமக்கு நிறைய நேரங்களில் சோர்வுகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம். எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் கூட நாம் ஆண்டவரை சோர்ந்து போகாமல் எல்லா நேரத்திலையும் எல்லா காரியத்திலையும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் ஒன்றே நாம் ஆண்டவரோடு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உறவாகும். ஆண்டவரோடு நாம் பேச அது ஜெபம் ஒன்றே நமக்கு ஏற்ற காரியமாக இருக்கிறது. ஆகவே ஆதியாகமம் 5:24 ஏனோக்கு இப்படியாக சொல்கிறார். ஆதியாகமம் 5:24 தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் என வாசிக்கிறோம் ஏனோக்கை பற்றி. ஆகவே நாம் ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் ஜெபம் ஒன்றே அவரோடு கூட நாம் உறவாட முடியும். ஜெபத்தின் மூலமாகவே நாம் அவரோடு கூட உறவாட முடியும். ரோமர் 15:32 நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாமும் அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காக போராடி ஜெபிக்க ஒவ்வொருவரையும் அழைக்கிறோம். அர்த்தத்தை உணர்ந்தவர்களாய் இந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே.
மூன்றாவது பாடலாக என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் என்ற பாடலை நாம் பாட இருக்கிறோம். இந்த பாடலில் ஆண்டவர் மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே என்று நாம் அவரை போற்றி பாட இருக்கிறோம். ஆம், நாம் செய்யும் பாவங்களை குறித்து உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து நாம் அதை விட்டு விடும்போது ஆண்டவர் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்கு தருகிறார். ஏசாயா 1:18 இப்படியதாக எழுதியிருக்கிறது, உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் என்று எழுதியிருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக பாடுகிறார் 103:12, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று. இவ்வளவு விலையேறப்பட்ட ரட்சிப்பை நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக பகிர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே இந்த பாடலின் அர்த்தத்தை நாம் உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை நாம் பாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பாடலை எழுதியவர் சத்யநாதன் பிள்ளை என்பவர். இந்த பாடலை நாம் பாடல்கள் குழுவாக இந்த துதி ஆராதனையிலே மூன்றாவது பாடலாக நாம் பாடுவோம். அடுத்த பாடலாக சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த இருக்கிறோம். அல்லேலியா என்ற எபிரேய வார்த்தைக்கு பிரைஸ் த லார்ட் என அர்த்தம். ஏசாயா 66:2 இப்படியாக எழுதியிருக்கிறது, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளை எல்லாம் உண்டாயின என்று. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று எழுதியிருக்கிறது மத்தேயு 24:35. ஆகவே நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போற்றி இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனை புகழ்ந்து சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே என்று நாம் இந்த பாடல்களை அர்த்தத்தை உணர்ந்து பாட அழைக்கப்படுகிறோம். எங்களோடு கூட இணைந்து இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே.
பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கிறோமே என்று பாடுவோம். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே, எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. இந்த துதி ஆராதனையிலே கடைசி பாடலாக ஆவியானவரை வரவேற்று அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து அவரை வரவேற்று நாம் இந்த பாடலை பாட இருக்கிறோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நம் மத்தியில் ஆண்டவரை இறங்கி வாரும் என்று அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து பாட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று எழுதியிருக்கிறது. ஆம், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் விடுதலைக்காக கர்த்தரை நோக்கி அவருடைய பிரசன்னத்திற்காக இந்த பாடலை உணர்ந்தவர்களாய் நாம் பாடுவோம். சீனாய் மலையில் இறங்கி வந்த அதே ஆவியானவர் இப்பொழுது நம் மத்தியிலே, எங்கள் மத்தியிலே இறங்கி வாரும் என்று சொல்லி பாடப்போகிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10வது வசனம் ஆகிய வசனங்களை வாசிப்போம் என்றால் ஆவியின் 9 வரங்களை பற்றி அங்கே எழுதியிருக்கிறது. ஆகவே ஆண்டவரை வரவேற்று பிரசன்னத்தை உணர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
சீனாய் மலையிலே இறங்கி வந்த அதே ஆவியானவர் இன்று நம்முடைய மத்தியிலும் இறங்கி வந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோமே சுவாமி. அப்படியே எல்லோரும் ஜெப நிலையிலே இருப்போம். ஆண்டவர் இந்த துதி ஆராதனையிலே இந்த பாடல்களின் மூலமாக நம்மோடு கூட இறங்கியிருக்கிறார். அவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் நாம் ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசமுடிகிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வாதிக்கப்பட்ட நல்ல ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. திருச்சபையின் குடும்பங்களாய் நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க என் தேவன் தந்த கிருபையின் தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அருமையான இந்த ஆராதனை வேளையிலும் பாடகர் குழுவினர்களாக நாங்கள் இணைந்து உம்மை துதித்து ஆராதிக்க என் தேவன் தந்த நல்ல கிருபையின் தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தின் அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் உங்கள் கருத்தில் ஒப்புடுத்து ஜெபிக்கிற மாட்டவரே. அவர்கள் செய்கிறதான தொழில்கள், வியாபாரங்கள், விவசாய வேலைகள் ஒவ்வொன்றையும் உங்கள் கருத்தில் ஒப்புடுத்து ஜெபிக்கிற மாட்டவரே. நல்ல முன்னேற்றத்தை தாங்க, நல்ல ஆசீர்வாதமான நன்மையினாலே நிரப்பி வழி நடத்துங்கப்பா. திருச்சபைக்காக விசேஷமாக பிரார்த்திக்கிறோம். திருச்சபையின் குருவானருக்காக, அவர்கள் செய்கிற அவர்களுடைய குடும்பங்களுக்காக, அவர்கள் செய்கிறதான ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் தகப்பனே. திருச்சபையின் ஆண்டவரே கிளை சபைகளுக்காக விசேஷமாக பிரார்த்திக்கிறோம். அங்கு நடைபெறுகிறதுக்கான ஆண்டவரே ஆலய கட்டுமான பணிகளுக்காகவும் விசேஷமாக நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா கட்டுமான பணிகளையும் ஆசீர்வதித்து தாங்க தகப்பனே. எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட கிருபை செய்யுங்க. தொடர்ந்து இந்த ஆராதனை வேலை உங்கள் கருத்தில் ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பாதம் தொட்டு கெஞ்சு கேட்டுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. இன்றைய துதி ஆராதனையில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நன்றிகளையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த ஆராதனை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமுள்ளதாய் அமைந்திருக்கும் என்று. மீண்டும் ஒருமுறை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கல்லிடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயம் பாடகர் குழு சார்பாக மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின்